Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Wacom pad என்ன வாங்கலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நண்பர் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ல, சார் நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க, அது என்ன ரேட் என்ன இதெல்லாம் கேட்டிருந்தாரு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Thank you friends. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது 1k சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடிஞ்சுது. ஸோ நாங்கள் போடுற வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பேக்கப் பேட் இருக்கோம்னா ஹியான் அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசானுக்குள்ளே போயிடுங்க. Amazon.inல ஹியான் Wacom ஓகேங்களா அடிச்சிங்கன்னா வரும். அதில் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஹியான் இன்ஸ்பயர் H640, அதாவது இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது வந்துங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பென் பார்த்தீங்கன்னா எத்தனை 8 பென் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பென் இருக்கும் ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் என்ன நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணணும், இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாக யூஸாகவும் பண்ணிக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் குத்திட்டு நம்ம மொபைல்லே ஆர்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம பிசிலையும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு. மவுஸுக்கு பதிலாக இதில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் அதை Wacom pad தனியாக காட்டுறேன், அதை மாதிரி இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின ஒர்க்கெல்லாம் பாருங்கள். Wacom padல இது எல்லாமே நம்ம பண்ணினது தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், டெலிகிராம்லேயும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வாங்குறவங்க அமேசான்லேயே புக் பண்ணி பார்த்துக்காங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் ஒரு சிலது கொஞ்சம் ஏமாறுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சாரி, இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் என்னோட ப்ரொஃபைல் ஐடி பார்த்தீங்கன்னா rkdigital24x7@gmail.com. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே Wacom padல பண்ணது தான். ஸோ மவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் Wacom padல யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மவுஸில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் டைமிங் ஜாஸ்தி வரும். ஹேர் எல்லாமே இது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே நீங்கள் Wacom padல யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பென்சிலில் எப்படி ட்ராயிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பெய்டு ஒர்க்கு. உங்களுக்கு ஏதாவது டிஜிட்டல் ஆர்ட் பண்ணணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபோன் நம்பர் தான் ஓகேவா. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸு ஆன்லைன் கிளாஸுமே எடுக்கிறோம் ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணாமல் நிறையா வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆர்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போ நம்ம பண்ணினது பூராமே டிஜிட்டல் ஆர்ட்டில் சைனிங்காக இருக்கிற மாதிரி ஆர்ட் பண்ணியிருந்தோமா. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் வேறு மாதிரி ஆர்ட்டாக இருக்கும் டிஜிட்டல் ஆர்ட்டு ஓகேவா. இதில் வேறு ஸ்டைலில் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இதில் வேறு ஸ்டைலில் பண்ணியிருப்போம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரஷில் பண்ணது தான். அதிகமாக பார்த்திங்கன்னா பென் டேப்லெட்டில் அந்த லைன் ஹேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேவா. அதே மாதிரி நாங்கள் டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸும் கான்டாக்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 days கிளாஸு. ஏன்னா நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டது எல்லாமே சேம், ஆனால் உண்மையாக அட்வான்ஸ் டிஜிட்டல் பண்ணுறதெல்லாம் இருக்குது, டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே நம்ம டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸில் நம்ம இது பண்ணுவோம் ஓகேவா. இப்போ அந்த Wacom pad பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணினா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Wacom pad நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட ஹியான் இன்ஸ்பயர் இது என்ன மாடல்னு பார்த்துக்காங்க ஓகேவா.
இது இந்த மாடல் வந்து அவங்களோட வெப்சைட்டில் தான் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கூகுளில் அடிச்சுக்காங்க டிரைவர்னு கேட்குதா, போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே தான், வெறும் சிம்பிள் யூஎஸ்பி போர்ட் தான் எடுத்து நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். யூஎஸ்பி போர்ட்டில் குத்துக்கிட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் பார்த்தீங்களா, என்ன இது என்ன ஓஎஸ் இதெல்லாம் கேட்குது. இது நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி டிரைவர். ஓகேவா, கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்க்கா மேக்கா லினக்ஸ்க்காங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பேசிக் மாடல் இதுதான், இப்படி தான் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷனுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். எனேபிள் விண்டோஸ் லிங்க்கு, மவுஸ் மோடு, இந்த 2 மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுத்துட்டு ஒர்க் ஏரியா பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த இதுக்கு வேண்டியதில்லை. இது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம அந்த பாக்ஸ்லேயே எல்லாமே போட்டிருப்பாங்க டீட்டெயிலாக. நான் வாங்கும்போது 3500 இருந்தது. இப்போ பரவாயில்ல, இப்போ ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 63% ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. 2600 தான் இருக்குது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். பட் அப்போவே பார்த்திங்கன்னா 3500 கொடுத்து வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா 1000 rupees கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாங்கி வச்சுக்காங்க, நல்ல யூஸ்ஃபுல்லு. ஒரு சில பேர் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பி பென்னு. பட் நான் இதனால் வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு இது 5 இயர்ஸாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் சஜஷன் பண்ணுறது ஹியான் தான். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே மவுஸில் நீங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸுக்கு பதிலாக நம்ம பென்னியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மொத்தம் 9 வரும். ஆல்ரெடி இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவாக 8 பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுருப்பாங்க. 8 வச்சுருப்பாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா, பென் ஹோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும். இதில் பேட்ரி யூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா, எது பேட்ரியெல்லாம் ஒன்றும் இது இல்லை. பார்த்திங்கன்னா இதில் பேட்டரியே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அப்படியே நான் ஸ்டாப்பாக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்னோடய மொபைலில் இந்த இதை காட்டிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதும் இது பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர், அதாவது எல்லாமே நீங்கள் ட்ரைவெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பென் டேப்லெட் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. ப்ரஷ் ப்ரெசட்ஸ் வந்துருங்க. சரிங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த பென் ப்ரெஷருங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல்னு இருந்து இந்த மாதிரி எல்லாம் காட்டிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுஸ் பிடிச்சிட்டிங்கன்னா அது போயிடும். ஓகே, மவுஸுங்கிற மாதிரி பென் ப்ரெஷர், அதாவது பென் எடுத்துட்டிங்கனாவே இந்த இது போயிடும். இந்த இடத்துல இருக்கிற மார்க், அந்த மார்க் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி வரணும். எட்ஜஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே சின்னதில் ஆரம்பித்து பெருசாக வந்து மறுபடியும் சின்னதில் முடிஞ்சால் தான் நமக்கு அந்த ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஹேர் ஒர்க் பண்ணும்போது சேஃப் டைனமிக்ஸ் போட்டு தான் பண்ணுவோம். இதே நீங்கள் நார்மல் ஸ்மச் பண்ணும்போது, ஓகேவா, ஸ்மச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. இதில் எதுவும் வேண்டாம். ஓகேவா, எடுத்துகிட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஹார்ட் ப்ரஷ் எடுத்துட்டேன், ஸ்பேஸ் எடுத்துட்டேன், ஒரு 30 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணிக்காது, அதாவது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம். ஓகேவா, இப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இது ஒர்க் அவுட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா இப்படின்னு இழுத்த மாதிரி போகுங்க. இப்படியெல்லாம் இழுத்த மாதிரி போச்சுன்னா இன்ஸ்டால் கரெக்டாக ஆகலை அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. டிரைவர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடது வேக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன், அது எப்படிங்கிறத. ஓகேவா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேக்கம் பார்த்திங்கன்னா ஹியான் தான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணுறது ஒன்றா இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது வேறையாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் பாருங்கள். பார்த்திங்கன்னா நானும் ஹியான் தான் வச்சுருக்கேன். ஓகேவா,
ஹியான் மாடல் தான் வச்சுருக்கேன். நானும் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதுதான் இது பார்த்துக்கோங்க. ப்ளக் அண்ட் ப்ளே தான். பாருங்கள், இங்கே ப்ளக் பண்ணியிருக்கேன். ஒயர் எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே தான் யூஎஸ்பி போர்ட்டில் ப்ளக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்னு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே நிமிஷம் பாருங்கள், ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஆல்ரெடி 2 எண்டோட காணாமல் போயிடுச்சு, குழந்தைங்க விளையாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பென் மாற்றோன்னா பாருங்கள், இந்த நிப்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அந்த பென்னு கல் வந்துடும். நெக்ஸ்ட் பென் மாற்றிக்கலாம். ஓகேவா, இது எப்படியே எடுத்து இந்த சர்க்கிள்குள்ளே, அதாவது இங்கேருந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம 1K ரீச் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.